திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருக்கு 100 கிலோ அன்னத்தை கொண்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு விசேஷ அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அண்ணாமலையாருக்கு கோயிலில் உள்ள முதல் மடப்பள்ளியில் தயாரான அன்னத்தை சிவாச்சாரியர்கள் கருவறையில் உள்ள அண்ணாமலையாரின் திருமேனி முழுவதும் அன்னத்தால் அலங்கரிக்கப்பட்டு கற்பக்கிரகம் வாயிற்படி வரை 100 கிலோ அன்னத்துடன் அப்பம், வடை, வில்வம், பருப்பு, காய்கறிகள் உள்ளிட்ட மலர்களால் அலங்கரித்தனர். அதேபோல் கல்யாண சுந்தரேஸ்வரருக்கும் அன்னாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இரவு அர்த்தஜாம அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அன்னாபிஷேக அலங்காரத்தை கலைத்து அண்ணாமலையார் திருமேனியில் உள்ள அன்னத்தை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கினர். இதேபோல் அண்ணாமலையார் கோயில் பின்புறம் கிரிவல பாதையில் உள்ள திருநீர் அண்ணாமலை கோயிலிலும் மிக விமர்சையாக அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.